ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 5வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம். சாங்கியயோகௌ பிருதக் பாலாः பிரவதந்தி ந பண்டிதாः ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே ஃபலம். சாங்கியயோகௌ பிருதக் பாலாः பிரவதந்தி ந பண்டிதாः ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே ஃபலம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் கேட்டால், பாலான்னா என்ன, சின்ன பசங்க, அறிவு இல்லாதவங்க, அறிவில் சிறுவர், அறிவினால் சிறியவர்கள் அப்படின்னு சொன்ன பாலாக அவர்கள் சாங்கியமும் யோகமும் வெவ்வேறானது அப்படின்னு சொல்லுவார். பிருதக் பாலாக, பிருதக்னு சொன்னால் வேறு வேறு அப்படின்னு சொன்னால் அறிவு ரொம்ப மெச்சூரிட்டி இல்லை, விஷயங்களை பற்றி தெளிவான ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், சாங்கியமும் யோகமும் வேறு வேறானது என்று பிரவதந்தி கூறுவர். ஆனால் ந பண்டிதாக, பண்டிதர்கள் அவ்வாறு கூறமாட்டார்கள். ஏனால் சாங்கியம் என்பதும் யோகம் என்று, சாங்கியம் என்பது என்ன, மனமும் உடலும் சங்கை ரெண்டும் ஒன்றா சந்திக்கிற மாதிரி இணைகிறது. யோகம் என்று சொன்னால் என்ன, யுக் அப்படின்னு சொன்னால் இணைவது என்று பொருள். மனமும் அதுக்கு உடல் இருக்கிற செயல்பாட்டும் ஒருமித்து ஒரே ஒரு நேர்கோட்டில் வந்தால் அது யோகம் எனப்படும். அதனால் ந பண்டிதாக, பண்டிதர்கள் அவ்வாறு கூறமாட்டார்கள். மேலும் ஏகமபி, ஒன்றிலேனும் சம்யக்கு நன்றாக நிலை பெற்றவர்கள், ஆஸ்திதா உபயோக இரண்டினுடைய பலனையும் விந்ததே பெறுகின்றான். அதாவது யோகம் ஒருத்தனுக்கு நன்னா வரும், அதாவது உடலில் இருக்கிற செயல்பாட்டு திறனை எந்த முறையில் நிறுத்தணுமோ அப்படி நிறுத்த தெரிஞ்சின்றவனாக இருந்தாலும், சாங்கியம் வேறு யோகம் வேறு அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகளை தனித்தனியாக செய்கிறதா இருந்தாலும், இல்லை ஒரே ரெண்டு ஒன்று தான், வேறு வேறு கிடையாது அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் பண்டிதர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் அவ்வாறு கூறமாட்டார்கள். ஒன்றிலேலும், ஆனால் ஏகமபி ஏதேனும் ஒன்றினாகிலும் சம்யக்கு நன்றாக நிலை பெற்றவர்கள் இரண்டினுடைய பலனையும் அனுபவிப்பார்கள், இரண்டினுடைய பலனையும் பெறுகிறார்கள், இரண்டினுடைய பயனும் அவர்களுக்கு கிட்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்திலே சொல்லிக் கொடுக்குறார். அதாவது அறிவில் சிறியவர் அப்படின்னு சொல்கிறது பெருமாள் சின்ன பசங்களை சொல்லலை. இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிக்க முடியல, சிலவாளால் புரிஞ்சிக்க முடியறதில்ல, நிறைய பேருக்கு புரியறது அப்படின்னு சொன்னால் அந்த ரொம்ப விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாதவர்களுக்கு சின்ன பசங்கப்பா ஏதோ புரியாத சொல்கிறான்ப்பா அப்படி நம்ம கேஷுவலாக சொல்கிறோமில்ல. அதனால் அதுபோல தான் பெருமாள் அந்த கான்டெஸ்டில் பாலாக அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அறிவில் சிறியவர், சாங்கியமும் யோகமும் வேறு வேறானது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பண்டிதாக அவ்வாறு பண்டிதர்கள் கூறுவதில்லை. அதனால் இதில் ஏதான ஒன்றுதல், அதாவது யோகத்திலேயோ அந்த நிலை பெற்ற மனதை பெறுவதிலோ ஏதேனும் ஒன்றில் மனதை நிலைநிறுத்தி ஆஸ்திதா அதில் நிலை பெற்றவர்கள் இரண்டினுடைய பயனையும் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தரப்போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.